சென்னை காசிமேடு பகுதியில் விசைப்படகுகளை சுத்தம் செய்ய ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற வீரர்கள் அடங்கிய குழு செயல்பட்டு வருகிறது. கடலுக்குள் இறங்கி விசைப்படகுகளின் அடிபாகத்தை சுத்தம் செய்யும் சவாலான பணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்கூபா டைவிங் முறையில் கடலுக்கு அடியில் போய் படகுகளை சுத்தம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய தொழிலாளர்களுடைய கடினமான பணி மற்றும் சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடல் தண்ணியால் விசைப்படகோட உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதியில் பல பாதிப்புகள் ஏற்படுது. குறிப்பாக படகுகளின் சுற்றுப்புற பகுதியில் சிப்பிகள் உட்கார்ந்து அதோட புகையிடமாக மாற்றிடுது. பவளப்பாறையும் மோதி படகு சேதமடையும் வாய்ப்பு இருக்குது. மேலும் விசைப்படகோட அடியில் மீன் வலைகளும் சிக்கியிருக்கும். இப்படியான டேமேஜ் காரணமாக படகு வேகமாக செல்ல முடியாது. அதனால் கடலுக்குள்ளே போய் விசைப்படகோட அடிப்பகுதியில் பராமரிப்பு பணி செய்ய தனி டீமே இருக்குது. கடந்த காலங்களில் தனித்தனியாக வேலை செஞ்ச நிலையில் காசிமேடு பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவர் தலைமையில் இப்போ 5 பேர் கொண்ட டீமாக இயங்கிட்டு வராங்க. முக்கியமாக வேலை நாங்கள் வந்து இந்த போட்டுங்களை ஆலி சொல்கிற வேலை ஆலி சொன்னால் அந்த ஆலி வந்து நிறைய பிடிச்சிருக்கோம். அது போட்டு ரெடி பிக்கப் கிடைக்காது. அதை நாங்கள் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் அவங்க டீசல் கழிச்சது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அந்த வேலை பார்ப்போம் நாங்கள். அடுத்தது அந்த ஷாஃப்ட்டுன்னு ஒரு வேலை அப்புறம் ஷாஃப்ட்டு அது ஒரு புஷ் இருக்கும், 2 புஷ் இருக்கும். இன்னொரு அவுட்லைன் சரி இன்ஜின் ரூம் 2 புஷ் இருக்கும். நாங்கள் என்ன ராடை வச்சு புஷ்ஷை கழட்டுவோம். புஷ்ஷை கழட்ட உடனே புஷ்ஷு தேஞ்சு போயிருக்கும். தேஞ்சு போல அந்த ஓயில் புஷ் அதிகமாகும் இன்ஜின் உள்ள. அப்போ அந்த புஷ்ஷு மாற்றினா தான் அவங்களுக்கு வந்து ஓயில் புஷ் ஆகாது. நல்லா பிக்கப் இருக்கும், நல்லா இருக்கும். அண்டர் வாட்டர் டைவிங் ஒர்க்ஸ் அப்படின்ற பேரில் வேலை செஞ்சுட்டு இந்த டீம் 40 நீளம் கொண்ட படகை க்ளீன் பண்ண 4000 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதுக்காக அவங்க எடுத்துக்கிற நேரம் 1/2 மணி நேரம் தான். ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற இந்த டீமில் இருக்கிறவங்க கடலுக்குள்ளே போகும்போது முகத்தை முழுசாக மூடும் ஃபேஸ் மாஸ்க், மூச்சு விட தேவையான கருவிகளோட கடலுக்குள்ளே இறங்குறாங்க. இந்த கருவிகள் மூலமாக சுமார் 5 மணி நேரம் வரை கடலுக்குள்ளே இருக்கலாம். ஆனாலும் உயிரை பணைய வச்சு தான் இந்த வேலையை செய்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இப்படி பார்த்தா ஒரு 5 மணி நேரம் ஆகும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் கயிறுக்கு ஃப்ளோட்டிங் ஆகும்போது எதனா போட்டிகளில் போயிட்டு எதனா கைக்கு பண்ணால் கை மாடிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உயிருக்கு ரொம்ப ஹார்டான வேலை அந்த ஒரு வேலை தான். தண்ணிக்குள்ளே அதை போட்டு தூக்குற வேலை. விசை படகுகளோட அடிபாகத்தில் பராமரிப்பு பணிகள் செய்வது மட்டுமில்லாமல் கடலில் மூழ்கின படகுகளையும் பத்திரமா மீட்டு கரை சேர்க்குறாங்க இந்த டீம். கரையிலேருந்து பார்க்கும்போது கடல் அமைதியாக தான் தெரியும். ஆனால் கடலுக்கு அடியில் ஆற்று நீர் போல் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு தான் அவங்களுடைய வேலையை முடிக்கிறாங்க. அதுபோல் வாழ்க்கையில் நம்ம எதிர்நீச்சல் போட்டால் தான் பல வேலையில் வெற்றி பெற முடிக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ஆர் முருகேசன்.